வணக்கம் நண்பர்களே. ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஆயுள் முடியாத ஒரு மனிதனை யமதூதர்கள் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அதை பார்த்த ஸ்ரீராமர் சும்மா இருப்பாரா? இல்லை, நேராக யமலோகத்துக்கே கிளம்பிட்டார். யமதூதர்களை எதிர்த்து போராடி இறந்த மனிதனை உயிரோட திரும்ப கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் யமராஜனுக்கும் ஸ்ரீராமருக்கும் நடந்த உரையாடல்ல ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய உண்மை வெளிவருது. ஒரு மனிதனை கொல்றது மரணம் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற 6 தீய குணங்கள் தான். இந்த ஒரு உண்மைய யமராஜனே சொல்றாரு. ஆனா அந்த 6 குணங்கள் என்ன, அது எப்படி ஒரு மனிதனோட ஆயுளையே குறைக்குது, அதையும் விட யமராஜன் ஏன் ஸ்ரீராமரிடம் மன்னிப்பு கேட்டாரு? இந்த கதையில ஒவ்வொரு சம்பவமும் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. அதனால இந்த வீடியோவை பாதியிலேயே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா கடைசியில யமராஜன் சொல்ற அந்த 6 விஷயங்கள்ல ஒன்று கூட நம்ம கிட்ட இருந்தா தெரியாமலே நம்ம வாழ்க்கையே அது பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். வாங்க இந்த அற்புதமான ஆன்மீக கதையை ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். ஒரு மனிதனை உண்மையிலேயே கொல்றது யார் தெரியுமா? மரணமா? யமராஜனா? இல்ல, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற 6 தீய குணங்கள் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு மரணத்துக்கே அருகே கூட்டிட்டு போகுது என்று யமராஜனே ஸ்ரீராமர் கிட்ட சொன்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. இந்த கதை முடியும் போது யமராஜனை பற்றி நீங்க நினைச்சிருந்த பல விஷயங்களே மாறிடும். ஒரு நாள் ஸ்ரீராமர் தனது அரசவையில அமைச்சர்களுடனும் முனிவர்களுடனும் முக்கியமான ஆலோசனையில இருந்தாரு. அப்போ அரண்மனையில வேலை பார்த்த ஒருத்தர் பதற்றத்தோட உள்ள ஓடி வந்து, அரசே, பெரிய விஷயம் நடந்து போச்சு. உங்களுக்கு தந்தை மாதிரி இருந்த உங்க அன்பு அமைச்சர் சுமந்தர் இப்போதான் உயிரிழந்துட்டாரு. அவரோட மனைவியும் கணவரோட சேர்ந்து சதி செய்ய அனுமதி கேட்குறாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அரசவையே ஒரு நிமிஷம் அமைதியா மாறிடுச்சு. ஆனா ஸ்ரீராமருக்கு ஏதோ சரியா இல்லைன்னு தோணுச்சு. உடனே எந்த தாமதமும் பண்ணாம சுமந்தரோட வீட்டுக்கு போனாரு. அங்கே சுமந்தரின் உடலை பார்த்தாரு. பிறகு அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாரு. ஜாதகத்தை பார்த்த அடுத்த நொடியே ஸ்ரீராமரின் முகம் மாறி போச்சு. இது எப்படி முடியும்னு அவரே அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஏன்னா அந்த ஜாதகத்தின்படி சுமந்தரோட ஆயுள் இன்னும் முடியல. முழு ஆயுள் முடிவதற்கு இன்னும் 9 நாட்கள் இருந்துச்சு. அதாவது விதிப்படி அவர் இன்னும் 9 நாட்கள் உயிரோட இருக்கணும். அப்படி இருக்க அவர் எப்படி இருந்தாரு? உடனே குரு வசிஷ்டர் அழைத்த ஸ்ரீராமர், குருதேவா, சத்திய யுகத்தில் மனிதர்களோட ஆயுள் 1,00,000 வருடம், திரேதா யுகத்துல 10,000 வருடம், துவாபர யுகத்துல 1000 வருடம், கலியுகத்துல 100 வருடம் என்று இறைவன் நிர்ணயிச்சிருக்காரு. ஆனா ஏன் அமைச்சரோட ஆயுள் இன்னும் முடியவே இல்லை? இன்னும் 9 நாட்கள் இருக்கும் போதே யமராஜன் எப்படி அவரை அழைச்சிட்டு போயிட்டான்? இது என்னை மட்டும் அல்ல, இந்த ராஜ்யத்தோட நீதியையே அவமதிச்ச மாதிரி இருக்கு. எதுவானாலும் பரவாயில்ல, நான் நேரா யமலோகத்துக்கே போய் சுமந்தரை உயிரோட திரும்ப கூட்டிட்டு வரேன்னு உறுதியா சொன்னாரு. அதை சொல்லிட்டு ஸ்ரீராமர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. உடனே கருட பகவான் மேல ஏறி நேரா யமலோகத்தை நோக்கி கிளம்பிட்டாரு. அவரோட மனசுல ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் அமைச்சரின் ஆயுள் முடியல? அப்படி இருக்க அவரை யாராலும் அழைத்துக்கிட்டு போக முடியாது. அப்படி யமலோகத்துக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில ஒரு அதிர்ச்சியான காட்சிய ஸ்ரீராமர் பார்த்தாரு. சில யமதூதர்கள் ஒருத்தரை கயிற்றால கட்டிக்கிட்டு யமலோகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அருகே போய் பார்த்ததும் அது வேறு யாரும் இல்ல, சுமந்தர் தான். அதை பார்த்த அடுத்த நொடியே ஸ்ரீராமரின் கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம் போட்டதுமே அந்த இடமே அதிர்ந்தது. யமதூதர்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே ஸ்ரீராமர் அவர்கள் மேல் பாய்ந்தார். சில நொடிகள்லேயே யமதூதர்களை வீழ்த்தி சுமந்தரை அவங்களோட பிடியிலிருந்து விடுவிச்சாரு. திடீர்னு நடந்த இந்த சம்பவத்தால யமதூதர்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. உடனே கை கூப்பி, அரசே, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க கடமையை தானே செஞ்சோம், எங்களை ஏன் இப்படி தண்டிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்ரீராமர் கோபத்தோட, உங்க கடமையா? என் அமைச்சரின் ஆயுள் இன்னும் முடியல, இன்னும் 9 நாட்கள் இருக்குது. அப்படி இருக்க ஏன் இப்பவே அவரை கூட்டிட்டு போறீங்க? விதிப்படி காலம் முடிஞ்ச பிறகு வாங்க, அப்போ நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. ஸ்ரீராமர் இவ்வளவு உறுதியா பேசுறத பார்த்த யமதூதர்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவர்கள ஒருத்தர் அமைதியா பேச ஆரம்பிச்சாரு. ராமபிராணி, நாங்க எந்த தவறும் பண்ணல. சுமந்தரின் பிறப்பிலேயே ஒரு வித்தியாசம் இருக்கு. அவரு
தாயின் கருவிலிருந்து முதல் நாளே 2 கைகளும் முகமும் மட்டும் வெளியே வந்துச்சு. ஆனா முழு உடலும் வெளியே வர 9 நாட்கள் ஆச்சு. அந்த 9 நாட்களும் இறைவனோட அருளால அவர் பாதுகாப்பா இருந்தாரு. அதனால்தான் அவருக்கு சுமந்தர்னு பேர் வச்சாங்க. அவரு கொஞ்சம் நின்னுட்டு மீண்டும் சொன்னாரு, இப்போ நீங்க சொல்ற அந்த 9 நாட்கள் தான் உண்மையிலேயே அவரோட பிறப்போட ஒரு பகுதி. அதனால எங்க கணக்குப்படி அவரோட ஆயுள் முடிஞ்சிருச்சு. நாங்க விதிப்படியே அவரை கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம். அதனால எங்க மேல எந்த தப்பும் இல்லை. யமதூதர்கள் சொன்ன விளக்கத்தை கேட்டதும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அமைதி நிலவுச்சு. ஆனா ஸ்ரீராமர் கொடுத்த பதில் யமதூதர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது. ஸ்ரீராமர் யமதூதர்களை பார்த்து, நீங்க சொல்ற கணக்கு சரியில்லை. ஒரு குழந்தை முழுமையா தாயின் கருவிலிருந்து வெளியே வந்து உலகம் அதை பிறந்த குழந்தையா ஏத்துக்கிற நாள் தான் அதோட உண்மையான பிறந்த நாள். அந்த நாளை தான் பிறந்த நாளா கொண்டாடுறோம். அதனால சுமந்தரோட ஆயுள் இன்னும் முடியல. இன்னும் 9 நாட்கள் இருக்கு. அந்த 9 நாட்கள் முடிஞ்ச பிறகு வாங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவரை கூட்டிட்டு போக யாருக்கும் உரிமை இல்லைன்னு உறுதியா சொன்னாரு. ஸ்ரீராமரோட இந்த வார்த்தையை கேட்டதும் யமதூதர்களால அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. வேற வழி இல்லாம சுமந்தரை அங்கேயே விட்டுட்டு யமலோகத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. ஸ்ரீராமரும் சுமந்தரை கூட்டிக்கிட்டு அயோத்திக்கு திரும்பி வந்தாரு. இறந்துட்டாருன்னு நினைச்சு கதறி அழுதுகிட்டு இருந்த குடும்பத்தினர் சுமந்தரை உயிரோட பார்த்ததும் ஆனந்தத்துல கண்ணீர் விட்டாங்க. அந்த வீட்டுல இருந்த துக்கம் ஒரே நிமிஷத்துல சந்தோஷமா மாறிடுச்சு. ஆனா சுமந்தருக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக தெரியும். எனக்கு இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குது. அந்த 9 நாட்களையும் வீணாக்க கூடாதுன்னு முடிவு பண்ணினாரு. ஏழை எளியவங்களுக்கு தானம் கொடுத்தாரு. பசிச்சவங்களுக்கு உணவு கொடுத்தாரு. பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுத்தாரு. இறைவனை நினைச்சு பூஜை, ஜபம், தர்மம், தானம் எல்லாத்தையும் மனசார செய்ய ஆரம்பிச்சாரு. வாழ்க்கையில சம்பாதிச்ச புண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளையும் நல்ல செயல்களா நிரப்ப ஆரம்பிச்சாரு. இதே நேரத்துல யமதூதர்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் யமராஜனிடம் போய் சொன்னாங்க. மகாராஜா, சுமந்தரை கூட்டிட்டு வரும்போது வழியிலேயே ஸ்ரீராமர் எங்களை தடுத்து நிறுத்திட்டாரு. எங்களை தோற்கடிச்சு சுமந்தரை மீட்டுக்கிட்டாரு. இன்னும் 9 நாட்கள் முடிஞ்ச பிறகுதான் அவரை கூட்டிட்டு வரணும்னு கட்டளையும் போட்டாருன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் யமராஜனோட முகம் கோபத்துல சிவந்து போச்சு. என்ன, ஏன் யமதூதர்களை தோற்கடிச்சாரான்னு கோபத்துல எழுந்து நின்னாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே இந்திரதேவன், அக்னி தேவன், வாயு தேவன் மற்றும் மற்ற தேவர்கள் கிட்ட உதவி கேட்க கிளம்பினாரு. ஸ்ரீராமருக்கு எதிராக போர் செய்யணும், நீங்களும் என் கூட வாங்கன்னு கேட்டாரு. ஆனா யமராஜன் எதிர்பார்த்த பதில் அவருக்கு கிடைக்கவே இல்லை. மாறாக எல்லா தேவர்களும் சொன்ன ஒரு பதில் யமராஜனையே அமைதியா நிக்க வச்சது. யமராஜன் சொன்னதை கேட்டதும் இந்திரதேவன் சிரிச்சுக்கிட்டே, யமராஜா, உனக்கு என்னாச்சு? யாருக்கு எதிராக போர் செய்யணும்னு சொல்றேன்னு தெரியுதா? அவரு சாதாரண மனிதர் இல்லை. சாக்ஷாத் விஷ்ணு பகவானே ஸ்ரீராமராக அவதாரம் எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக நாங்க எப்படி ஆயுதம் எடுக்க முடியும்னு சொன்னாரு. அக்னி தேவன், வாயு தேவன், வருண தேவன் என எல்லாரும் அதே பதிலத்தான் சொன்னாங்க. இந்த போர்ல நாங்க உனக்கு உதவி பண்ண முடியாது. இது எங்களால செய்யக்கூடிய விஷயமே இல்லை. யாருமே தனக்கு உதவி செய்ய தயாரா இல்லைன்னு புரிஞ்சதும் யமராஜனோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. யாரும் வரலன்னா பரவாயில்ல, என் படை மட்டும் போதும், நானே போய் ஸ்ரீராமரை சந்திக்கிறேன்னு முடிவு பண்ணினாரு. உடனே யமலோகத்தோட மிகப்பெரிய படையை திரட்டினாரு. ஆயிரக்கணக்கான யமதூதர்கள், கொடூரமான ஆயுதங்கள், கருப்பு எருமைகள். அந்த படையை பார்த்தாலே சாதாரண மனிதன் பயத்துல நடுங்கிடுவான். அந்த பெரிய படையோட யமராஜன் நேரா அயோத்தியை நோக்கி கிளம்பினாரு. சில நேரத்திலேயே அந்த படை அயோத்தியை வந்தடைஞ்சது. யமராஜன் தன்னோட படைய நாலாபுறமும் நிறுத்தி முழு அயோத்தி நகரத்தையும் சுற்றி வளைச்சிட்டாரு. இந்த செய்தி சில நிமிஷங்கள்லேயே அரண்மனைக்கு போய் சேர்ந்துச்சு. அரசே, யமராஜன் மிகப்பெரிய படையோட வந்து முழு அயோத்தியையும் சுற்றி வளைச்சிட்டாருன்னு வீரர்கள் வந்து சொன்னாங்க. அதை கேட்டும் ஸ்ரீராமர் கொஞ்சம் கூட பதட்டப்படல. அமைதியா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சாரு. அதுக்கப்புறம் தன்னோட இளைய மகனான லவாவை அழைத்தாரு. லவா, இந்த போருக்கு நீ போ. தர்மத்துக்காக நடக்கிற இந்த போர்ல நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாரு. தன்னோட தந்தையோட கட்டளையை கேட்ட லவா உடனே வில்லை எடுத்துக்கிட்டு போர்க்களத்தை நோக்கி கிளம்பினாரு. அங்கே யமராஜனும்
இங்கே ராமபிரானோட மகன் லவாவும். இருவருக்கும் நேருக்கு நேர் நின்ன அந்த நொடியே போர்க்களமே அமைதியா மாறிடுச்சு. ஏன்னா அடுத்து நடக்க போறது சாதாரண போர் இல்லை, தர்மத்துக்கும் மரணத்துக்கும் நடக்க போற மோதல். போர்க்களத்துல லவாவும் யமராஜனும் நேருக்கு நேர் நின்னாங்க. ஒரு பக்கம் மரணத்துக்கே அதிபதியான யமராஜன், இன்னொரு பக்கம் ஸ்ரீராமரோட மகன் லவா. அந்த காட்சியை பார்த்த எல்லாரும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு நின்னாங்க. அடுத்த நொடியே போர் ஆரம்பிச்சது. லவா தன்னோட வில்லிலிருந்து மின்னல் வேகத்துல அம்புகளை ஏய ஆரம்பிச்சாரு. அவர் விட்ட ஒவ்வொரு அம்பும் நேரா யமராஜனோட படையை தாக்குச்சு. சில நிமிஷங்கள்லேயே நூற்றுக்கணக்கான யமதூதர்கள் தரையில விழ ஆரம்பிச்சாங்க. போர்க்களம் முழுக்க அம்புகளோட சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. இதை பார்த்த யமராஜன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. இவன் சாதாரண இளவரசன் இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சாரு. ஆனா அதுக்காக அவர் பின்வாங்கல. இன்னும் அதிக கோபத்தோட தன்னோட வீரர்களை போருக்கு அனுப்பினாரு. ஆனா யார் வந்தாலும் லவாவோட அம்புகளுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர் கீழே விழுந்துகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல யமராஜனோட பெரிய படை கிட்டத்தட்ட முழுசா சிதறி போச்சு. இதை பார்த்த யமராஜனோட கோபம் உச்சத்துக்கே போயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரே ஒரு முடிவுதான்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த யமதண்டத்தை எடுத்தாரு. அந்த யமதண்டம் சாதாரண ஆயுதம் இல்லை. அதோட சக்திக்கு முன்னாடி தேவர்களே நடுங்குவாங்க. யமராஜன் அதை முழு வேகத்துல லவாவை நோக்கி ஏவினார். அதை பார்த்த லவா கொஞ்சம் கூட பயப்படல. உடனே கண்களை மூடி தன்னோட தந்தை ஸ்ரீராமரையும் குருமார்களையும் மனசுல நினைச்சு ஒரு பயங்கரமான பிரம்மாஸ்திரத்தை ஏவினாரு. அடுத்த நொடியே 2 பேரோட தெய்வீக சக்திகளும் போர்க்களத்துல மோதுச்சு. அந்த அதிர்வுல பூமியே நடுங்க ஆரம்பிச்சது. யமராஜன் ஏவிய ஆயுதம் லவாவோட பிரம்மாஸ்திரத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாம சிதறி போச்சு. ஆனா அதோட கதை அங்கே முடியல. லவா ஏவிய பிரம்மாஸ்திரம் நேரா யமராஜனை நோக்கி பாய ஆரம்பிச்சது. அதை பார்த்த யமராஜனே முதல் முறையா பயந்து போனாரு. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்க முடியல. வேற வழி இல்லாம தன்னோட உயிரை காப்பாத்திக்க போர்க்களத்துல இருந்தே ஓட ஆரம்பிச்சாரு. ஆனா பிரம்மாஸ்திரம் அவரை விடவே இல்லை. எங்கே போனாலும் நிழல் மாதிரி அவரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த காட்சியை பார்த்த ஒருத்தர் மட்டும் ரொம்ப பதறி போனாரு. அவர் வேற யாரும் இல்ல, சூரிய தேவன். யமராஜன் உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா லவா ஏவிய பிரம்மாஸ்திரம் அவரை விடவே இல்லை. நிழல் மாதிரி தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த சூரிய தேவன் மிகவும் பதறி போனாரு. ஏன்னா யமராஜன் அவரோட மகன். இந்த பிரம்மாஸ்திரம் யமராஜனை தாக்கிட்டா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். உடனே சூரிய தேவன் போர்க்களத்துக்கு வந்து நேராக லவாவிடம் நின்னாரு. மகனே, ஒரு வேண்டுகோள், இந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்பி வாங்கிக்கோ. யமராஜன் ஏன் மகன், நீயும் சூரிய வம்சத்துல பிறந்தவன். உன்னோட முன்னோர்களில் ஒருவரை உன் கையால அழிக்க கூடாது. தயவு செய்து அவரோட உயிரை காப்பாத்துன்னு கை கூப்பி கேட்டாரு. சூரிய தேவன் இவ்வளவு தாழ்மையா கேட்டதை பார்த்த லவா ஒரு நொடியும் யோசிக்கல. உங்களோட வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட தெய்வீக சக்தியால அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்கிக்கிட்டாரு. அடுத்த நொடியே போர்க்களம் முழுக்க அமைதி நிலவுச்சு. உயிர் தப்பிச்ச யமராஜன் ஆழமா மூச்சு விட்டாரு. இப்பதான் அவர் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்காருன்னு அவருக்கே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சூரிய தேவனையே முன்னாடி நிறுத்திக்கிட்டு யமராஜன் நேராக ஸ்ரீராமரிடம் வந்தாரு. சூரிய தேவனை பார்த்ததும் ஸ்ரீராமர் உடனே அவரை வணங்கினாரு. அதுக்கப்புறம் யமராஜன் தலை குனிஞ்சு, ராமபிராணி, என்ன மன்னிச்சிடுங்க. கோபத்துல நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். உங்களுக்கு எதிராக போருக்கு வந்ததே தவறுன்னு பணிவா சொன்னாரு. அந்த நேரத்துல போர்ல உயிரிழந்த யமதூதர்களும் வீரர்களும் தரையில கிடந்தாங்க. அப்போது இந்திரதேவன் அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து போர்க்களத்துல உயிரிழந்த எல்லார் மேலேயும் தெளிச்சாரு. அடுத்த சில நொடிகள்லேயே இறந்திருந்த எல்லாரும் மீண்டும் உயிரோட எழுந்து நின்னாங்க. போர் முடிஞ்சிச்சு, கோபமும் முடிஞ்சிச்சு. ஆனா இப்போதுதான் இந்த கதையிலேயே மிக முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. ஸ்ரீராமர் யமராஜனை பார்த்து சொன்ன ஒரு கட்டளை, அதுக்கு யமராஜன் சொன்ன ஒரு பதில், அதுதான் இந்த முழு கதையோட உண்மையான சாராம்சம். யமராஜன் தொடர்ந்து ஸ்ரீராமரை பார்த்து, பிரபு, இதுக்கு ஒரு உதாரணம் உங்களோட வாழ்க்கையிலேயே இருக்கு. உங்க பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்ட முனிவர் நல்ல நேரம் குறிச்சிருந்தாரு.
ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அரசனாக இல்லை, வனவாசத்துக்கு போனீங்க. அதனால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே இறைவனோட விருப்பப்படி தான் நடக்குது. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனிதனோட கர்மத்தோட தொடர்புடையதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் யமராஜன் எல்லாரும் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய உண்மையை சொன்னார். ஒரு மனிதனோட ஆயுளை குறைக்கிறது மரணம் இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற 6 தீய குணங்கள் தான். அங்க இருந்த எல்லாரும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. யமராஜன் ஒவ்வொரு குணத்தையும் விளக்க ஆரம்பிச்சாரு. கர்வம், வீண் பேச்சு, துறவின்மை, கோபம், பேராசை, நண்பனுக்கே துரோகம் செய்கிற குணம். இந்த 6 குணங்களும் ஒரு மனிதனோட ஆயுளை மெதுவா குறைக்கிற கூர்மையான கத்தி மாதிரி. ராவணன், கம்சன், ஹிரண்யகசிபு இவர்களை மரணம் கொள்ளல, அவர்களோட கர்வம் தான் அவர்களை அழிச்சது. அதே மாதிரி சிசுபாலன், துரியோதனன், சகுனி இவர்களையும் மரணம் தேடி வரல, அவர்களோட தீய குணங்கள் தான் அவர்களோட அழிவுக்கு காரணம். ஒரு மனிதன் கோபத்துக்கு அடிமையாயிட்டா அவனோட அறிவு முதல்ல அழியும். அப்புறம் யோசிக்காம எடுக்கிற முடிவுகளால அவனே அவனோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறான். பேராசை வந்துட்டா நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரியாம போயிடும். பணத்துக்காகவும் ஆசைக்காகவும் தன்னோட ஆயுளையே குறைச்சிக்கிற அளவுக்கு தப்பான வழியில போயிடுவான். நண்பனை ஏமாத்துறவன், நம்பிக்கையை உடைக்கிறவன், அவன் மரணத்தால சாகிறது இல்லை, அவனோட கெட்ட குணங்களால தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கிறான். இவ்வளவு சொல்லிட்டு யமராஜன் ஸ்ரீராமரை வணங்கி, பிரபு, நான் என் கடமையை மட்டும் செய்கிறவன், மனிதனை உண்மையில கொல்றது அவனோட கெட்ட குணங்கள் தான்னு சொல்லிட்டு அமைதியா யமலோகத்துக்கு திரும்பி போனார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. நம்ம வாழ்க்கை அளிக்கிறது வெளியில இருக்கிற எதிரிகள் இல்லை, நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் தான். அந்த 6 குணங்களையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை இன்னும் நல்ல பாதைக்கு மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற ஆன்மீக கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தா கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு அருமையான ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.